அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் வந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி காலிஃப்ளவர் வச்சு குருமாவே குருமா 65 சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ எப்படி சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் அப்படிலாம் செய்கிறோம், அந்த மாதிரி சரி காலிஃப்ளவர்லேயும் பெப்பர் காலிஃப்ளவர் மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. சாப்பாடு செஞ்சு பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் தொட்டுக்க தான் வந்து இந்த காலிஃப்ளவர் பெப்பர் செய்யலான்ட்டு காலிஃப்ளவர் ஒரு பக்கெட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். பெப்பர் சிக்கன் எப்படி செய்வோம் அதே மாதிரியே காலிஃப்ளவருக்கும் செஞ்சிட்ருந்தேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜீரகம், மிளகு, சோம்பு, அப்புறம் வந்து ஒரே ஒரு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருந்த காலிஃப்ளவர் வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் சாம்பார் வந்து தாளித்து கொட்டிட்டு அதே சட்டியிலே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பொடியை போட்டுட்டு காலிஃப்ளவர் வந்து வேக வச்சுருந்ததை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துட்டா முடிஞ்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பர்லாம் இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு.